இந்த ரெடி பண்றேன்பா. ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா படிக்கிறியா? கிளாஸ்ல நல்லா கவனிக்கிறியா? அதெல்லாம் நல்லாதாமா படிக்கிறேன், நல்லாதான் கவனிக்கிறேன். ஆனா பர்சன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்ல, வர வர மார்க் எல்லாம் கம்மி ஆயிட்டே வருது, அதனாலதான் கேக்குறேன். அது பர்சன் நிறைய இருக்கா, அதுவும் இல்லாம சிலபஸ் மாத்தி வச்சுட்டாங்க. டீச்சர்ஸ்க்கு வேற எதுவும் தெரியல. அவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தாதானே மார்க் எடுக்கிறதுக்கு. கஷ்டமா இருந்தா டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு பாப்பா. அதெல்லாம் வேணாமா, சனிங்க எல்லாம் படிச்சுக்கலாம். காசு என்னமா? நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் கொண்டு வந்துடுறேன். ரெண்டு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒண்ணு, எல்லார்கிட்டையும் கீழ்படிதானே இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ரெண்டு, கவனமா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? எத்தனை தடவை சொல்லுவீங்க? கனவு டெய்லி இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்குது. இல்லம்மா. சரி சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. விஜய், பேக்ல தான் இருக்கு, சைட் ஜிப்ல காணும். எந்த தேவையில்லாத கிளீனாதான் இருக்கு, நல்ல பையனாதான் இருக்கான். என்னம்மா விஜய் போன் எடுத்து பாத்துட்டு இருக்க? போனை எப்படி யூஸ் பண்றதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சரியா தான் இருக்கான். காலையில நான் அவனை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணும்போது ஆஃப் பண்ணிடுறான், அப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்றான். அதுவும் இல்லாம அவனோட சிம் கார்டை என்னோட ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். சரியா தான் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. டெக்னாலஜில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம போய் எப்படி போயிட்டு இருக்கான்னு நம்ம கண்டிப்பா காமிக்கணும். சரி, காப்பி கேட்டா நீங்களும் குடிங்க. டேய் கார்த்தி, கிளாஸ் போவானாடா? கிளாஸுக்கு அப்புறம் போகலாம். நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். உட்காரு. உங்க அப்பா என்னமோ பெரிய டிஜிட்டல் பண்ணி நினைச்சுக்கிட்டு வச்சு சிம்மா டிராப் பண்றாரு. நான் யாரு கூட சேட் பண்றேன், என்ன வீடியோ பாக்குறேன், என்ன சைட்டுக்கு போறேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. நான் யாரு? புலிக்கே புலியில அதான்
வந்த உடனே புது ஷிப் போட்டிருக்கேன். எப்படி? டேய், நீ வேற சைட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிருவாருடா. அதுக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குடா. ஒண்ணும் சொல்ல முடியாது. எங்க அப்பாவால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ எப்படியோ சிம்மா மாத்தி மாத்தி உங்க அப்பாவையே மாத்திக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கலாம் போல இருக்கு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீ லீடர் ஆயிட்ட. வீட்டுல போனா உடனே போன மாதிரி ஆயிட்ட. சரி சரி, போர் அடிக்குது, கிளாஸுக்காவது போலாம். என்ன பாய், எக்ஸாம் பேப்பர் பாத்தீங்களா? ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி போனா பப்ளிக் எக்ஸாம்ல கோட்டை விட்டுருவீங்க. சரி, எல்லாம் போங்க. விஜய், நீ மட்டும் இரு. என்ன விஜய், உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல, இப்ப டாப் 10ல கூட வரல. என்ன ஆச்சு? ஒண்ணும் சரியில்லையே. இல்ல மிஸ், அது வந்து எக்ஸாம் டைம்ல ஃபீவர் வந்துருச்சு, அதான் ரிவைஸ் பண்ண முடியல. சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? ஓகே மிஸ். நல்ல படிச்சிட்டு இருந்தானே, என்ன இப்படியா சாந்திங்கிறா? இவன் போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி கிளாஸ்ல வேற எல்லாம் போறானே, எதுக்கும் அவன் மேல கண்ணு வைப்போம். டேய் கார்த்தி, வா வா, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், செம்மையா இருக்கு. கிளாஸ் நேரத்துல மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைல் என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல மிஸ். வந்து இல்ல மிஸ், ஒண்ணும் இல்ல. கூட இல்ல மிஸ், ஒண்ணும் இல்ல மிஸ். கொண்டாங்க. அதானே பார்த்தேன். இந்த மாதிரி வேலை பாக்குறியா? என்னடா மார்க் குறைஞ்சிட்டே வருது, ஒழுக்கமும் தேஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பார்த்தேன். இல்ல மிஸ், சாரி மிஸ், இந்த ஒரு தடவை முடிச்சிடல மிஸ். முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது. நீ என்னடா இங்க கொண்டு வந்து தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்க. சாரி மிஸ். என்ன சாரி? வர வர நடவடிக்கை சரியில்லை. உங்க அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும். போ, நான் பேசுறேன். மிஸ் சாரி மிஸ், மொபைல் கொடுங்க மிஸ். இந்த மொபைல உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீ கிளாஸ்க்கு போ. வேண்டாம் மிஸ், சாரி மிஸ். இது என்ன ஸ்கூலா இல்ல ரெக்ரேஷன் கிளப்பா? இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை கெடுத்துட்டீங்க. கோ டு தி கிளாஸ் நவ. ஹலோ, யார் பேசுறது? நான் விஜய் கிளாஸ் டீச்சர் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க மிஸ். சாரி, உங்க நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியோ டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களே? இல்ல இல்ல, இது உங்க பையனோட புது நம்பர். இல்ல மேம், அவனுக்கு வேற நம்பர் இல்லையே, இது எப்படி? நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்க பையனோட போன் இங்கதான் இருக்கும். நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். என்ன, ஏதாவது பிரச்சனையா? நேர்ல வாங்க. என்னடா நடக்குது ஸ்கூல்ல? படிக்கிற நேரத்துல செல்ல நோண்டிட்டு இருந்தியா? யார் போனது? அம்மா, அது என் போன் தாமா. அதுல என் போன் தாமா. அப்புறம் எப்படி அதுல வேற நம்பர் இருக்கும்? அது அது வந்து வேற ஒருத்தரோட சிம்மா. இன்னொரு பையனோட சிம் எப்படா போன்ல இருந்துச்சு? அவன் போன் இல்லாம வெறும் சிம்ம மட்டும் வச்சிருந்தானா? அம்மா, அவன் போன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் என் போனை செக் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களாமா? சரி சரி, அதை ஏன் ஸ்கூல் டைம்ல பண்ணீங்க? ஈவினிங்ல பண்ணிருக்கலாம்ல. அம்மா, அது கேம்ஸ் பீரியட் தாமா. சரி சரி, நாளைக்கு டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த ஃபீவரா இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு லீவ் போட்டுக்கவா? அப்படியா? அப்படி ஒன்றும் ஃபீவர் மாதிரி இல்லையே, டேப்லெட் தரேன், நீலாம் ஒன்றும் போட வேணாம். மேம், நீங்க வர சொல்லியிருந்தீங்க. உங்களை என்ன பண்ண சொன்னேனா? இந்த உங்க பையனோட மொபைல் ஸ்கூலுக்கு வரும்போது போன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? இல்ல மேம், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க,
புரியாததெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி உடனே பார்த்துக்கலாம்னு போன் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொன்னானே. அதுவும் இல்லாம அவ அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்க எங்க ஃபேமிலி ஆப்ல அவனோட சிம்ம ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாம அவ யூஸ் பண்ணது ஏதோ வேற பையனோட சிம்மாவே. பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, ஏமாத்துறதுல அவங்க ரொம்ப ஸ்மார்ட். உங்க பையன் ரேங்க் கார்டை நீங்க பாத்தீங்களா? வர வர ரொம்ப மோசமாயிட்டே இருக்கான். பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கு. டீச்சர்ஸே சொல்லி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொன்னான். டீச்சர் சரியா சொல்லி தராமலா வருஷம் இந்த ஸ்கூல் சென்டம் ஆகுது. இப்போ உள்ள பசங்க பேரண்ட்ஸ் ஸ்மார்ட்டா ஏமாத்துறாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, இது யாரோட சிம்ம யூஸ் பண்ணா? விஜய், இந்த போன் யாரோடது? மிஸ் வந்து கார்த்தியோட மிஸ். கார்த்தியா? கூப்பிட்டு வா. அப்படியே அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அது வந்து மிஸ் இல்ல மிஸ், உண்மையை சொல்லு, அந்த சிம் அவனோடதா இல்ல உன்னோடதா? அது அது என்னோடதான் மிஸ். சாரி மிஸ், தெரியாம. ஏன் போய் சொன்ன? இங்க பார் விஜய், இந்த ஸ்கூல்ல படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்றது சகஜமானதுதான், ஆனா அதை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டி இருக்கு பாத்தியா? அது மேல மேல உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போய்விடும். சாரி மிஸ். இட்ஸ் ஓகே, யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட். மேம், என் பையன் இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க பிரின்சிபல் கிட்ட ஸ்டூடெண்டோட தவற எல்லாரும் முன்னாடியே வெளிப்படுத்தினா அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும். அவங்க திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். பிரின்சிபல் கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்றேன். இவன் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன். நிச்சயமா இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் மிஸ். சாரி மிஸ். ஸ்டூடெண்டா இருக்கும்போது இந்த வயசுல நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ அதை அடக்கி ஆட பழகு. அது தவறான டெம்டேஷன் தான் ஏற்படுத்தும். அது உன் எதிர்காலத்தையே அழிச்சிடும். சாரி மிஸ், நீங்களே பாராட்டுற மாதிரி இனிமேல் நடந்துக்குவேன் மிஸ். ஓகே, சரி சரி, கிளாஸ்க்கு போ. மன்னிச்சிருங்கம்மா, இனிமே இப்படி செய்ய மாட்டேம்மா. உங்ககிட்டயே போய் சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு அவமானமா இருக்குமா. இனிமே உங்களோட வார்த்தையை மீற மாட்டேம்மா. உன்னை நான் நம்புறேன்டா. இனிமேல் தப்பு பண்ணாத. அப்படி பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது அதை மறைக்க நினைக்காத. வாழ்க்கையில இது ஒரு பாடமா நினைச்சுக்கோ. இந்தா உன் போன். இல்லம்மா, செல்போன் வேண்டாம். விஜய், நான் உன்னை நம்புறேன்டா. கவனத்தை சதற விடாம கிளாஸ் ரூம்ல பாடத்தை கவனிச்சாலே போதுமா. செல்போன் இன்டர்நெட் எல்லாம் தேவைப்படாது. இது உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், ஓகேவா? இனி நானே சம்பாதிச்சுதான் போன் வாங்குவேன். ஓகேடா விஜய். ஏமா எப்ப பார்த்தாலும் விஜய் போனையே செக் பண்ணிட்டு இருக்கு. அவன் நல்ல பையன் தான்மா. ஆமாண்டா, அவன் நல்ல பையன்டா. அவன் நான் சம்பாதிச்சு மொபைல வாங்கிக்கிறேன், இப்ப எனக்கு மொபைல் வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். அப்படி அவன் சம்பாதிச்சு போன் வாங்கினா நாம அவனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாங்க. ஓகே, ஃபேன்சி நம்பர் வாங்கி கொடுத்துடலாம், சரியா?